வாழ்க்கையில் வெற்றியை அடைய நாமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கலை என்ன தெரியுமா? விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், பிடித்து வைத்திருப்பதல்ல வாழ்க்கை. தேவையற்றதை விட்டுவிடுவதுதான் வாழ்க்கை. ஒரு கேள்வி. நீங்கள் இன்னும் உங்கள் கடந்த கால தோல்வியை பிடித்து வைத்திருக்கிறீர்களா? யாராவது உங்களை காயப்படுத்திய நினைவுகளை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு பொருந்தாத மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வைத்திருக்கிறீர்களா? இன்று நான் சொல்லப் போகும் கதை உங்கள் மனதை மாற்றும். ஒரு கிராமத்தில் ராமு என்ற மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் எப்போதும் சோகமாக இருப்பான். எதிலும் சந்தோஷமில்லை. ஒரு நாள் அவன் ஒரு ஞானியை சந்தித்தான். அவன் கேட்டான், ஐயா, நான் ஏன் இவ்வளவு சுமையாக இருக்கிறேன்? ஞானி அவனிடம் ஒரு பெரிய கல்லை கொடுத்தார். இதை கையில் பிடித்துக்கொண்டு என் பின்னால் வா. ராமு அந்த கல்லை தூக்கி கொண்டு நடந்தான். 10 நிமிடம், 20 நிமிடம், 1 மணி நேரம். அவன் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. ஐயா, இதை இன்னும் எவ்வளவு நேரம் பிடித்து இருக்க வேண்டும்? ஞானி சிரித்தார். நான் உன்னிடம் அதை எவ்வளவு நேரம் பிடித்தீர் என்று சொன்னேன்? ராமு பதில் சொல்ல முடியவில்லை. ஞானி சொன்னார், நீ அதை கீழே விட்டு விடலாம் அல்லவா? அந்த ஒரு நொடியில் ராமுவுக்கு உணர்வு வந்தது. அவன் கல்லை கீழே போட்டான். ஞானி சொன்னார், கல் எடையை விட உன் மனசு எடைதான் அதிகம். அந்த கல் என்ன தெரியுமா? பழைய தோல்விகள், பழைய வலிகள், பழைய உறவுகள், பழைய குற்ற உணர்வுகள். நாம் எல்லாம் கல் தூக்கி கொண்டு வாழ்கிறோம். எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருப்பது பலர் நினைக்கிறார்கள். நான் விடமாட்டேன், நான் பிடித்து நிற்பேன். ஆனால் கேளுங்கள், விட வேண்டியதை விடுவதுதான் உண்மையான தைரியம். கௌதம புத்தா கூறினான், அட்டாச்மெண்ட் இஸ் த ரூட் ஆஃப் சஃபரிங். பிடிப்புதான் துன்பத்தின் வேறு. ஒரு ஆறு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளாது. அது ஓடுவதால் தான் அது சுத்தமாக இருக்கும். நீங்கள் தண்ணீரை ஒரு இடத்தில் அடைத்து வைத்தால் என்ன ஆகும்? அது துர்நாற்றம் வீசும். அதே போல நாம இந்த மனதில் வைத்திருக்கும் பழைய கோபம், பழைய காயம், அது நம்மையே நாசமாக்கும். அருண் ஒரு பெண்ணை மிகவும் காதலித்தான். ஆனால் அந்த பெண் அவனை விட்டுச் சென்றாள். அவன் 2 வருடம் அழுதான். வேலை இழந்தான், உறவுகளை இழந்தான். ஒரு நாள் அவன் நண்பன் சொன்னான், அவளை நீ பிடித்து வைத்திருக்கிறாயா அல்லது அவள் உன்னை பிடித்து வைத்திருக்கிறாளா? அந்த கேள்வி அவனை உலுக்கியது. அவன் முடிவு செய்தான், நான் விடுகிறேன். 6 மாதங்களில் அவன் வாழ்க்கை மாறியது. புதிய வேலை, புதிய நண்பர்கள், புதிய கனவுகள். அவன் பின்னர் சொன்னது, அவளை விடவில்லை என்றால் நான் என்னை இழந்து விடுவேன். விடுவது தோல்வி அல்ல, விடுவது ஓட்டம் அல்ல, விடுவது பலவீனம் அல்ல. விடுவது உன் மன அமைதிக்காக, உன் வளர்ச்சிக்காக, உன் எதிர்காலத்திற்காக. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், டேக் ரிஸ்க்ஸ் இன் யோர் லைஃப். இஃப் யூ வின் யூ கேன் லீட், இஃப் யூ லூஸ் யூ கேன் கைட். ஆனால் இங்கே ஒரு உண்மை, நீங்கள் இழந்ததை விட முடியாவிட்டால் நீங்கள் வெற்றியை பிடிக்க முடியாது. பயிற்சி இன்றே செய்யுங்கள். இன்று இரவு ஒரு காகிதம் எடுத்துக்கொள்ளுங்கள். எழுதுங்கள், என்ன என்ன என்னை வலிக்க வைக்கிறது? யாரை நான் இன்னும் மன்னிக்கவில்லை? என்ன தோல்வியை நான் இன்னும் நினைத்து அழுகிறேன்? பிறகு அந்த காகிதத்தை மடித்து கிழித்து அதை தூக்கி எறியுங்கள். இது ஒரு சின்ன செயல், ஆனால் மனசுக்கு பெரிய சிகிச்சை. ஒரு மரம் வருடத்திற்கு ஒரு முறை இலைகளை இழக்கிறது. அது பழைய இலைகளை பிடித்து வச்சிருக்குதா? இல்ல, அது விட்டு விடுகிறது. அதனாலதான் புதிய இலைகள் வரும். நீங்க பழையதை விடவில்லை என்றால் புதிய வாழ்க்கை எப்படி வரும்? மிக முக்கியமான 5 விஷயங்கள் விட கற்றுக்கொள்ளுங்கள். கடந்த காலத்தை, தவறான மனிதர்களை, குற்ற உணர்வை, உங்களை குறைத்து பேசும் குரலை நீங்கள் இப்போதே முடிவு செய்யுங்கள். நான் என்னை சுமக்கும் கல்லை கீழே போடுகிறேன். நான் என்னை வலிக்க வைக்கும் நினைவுகளை விடுகிறேன். நான் என்னை தடுத்து நிறுத்தும் மனிதர்களை விடுகிறேன். நீங்கள் விடும் அந்த நொடியில உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகும். விடுவது இழப்பு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்தின் அறிவிப்பு. நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது பிடித்து நிற்பது அல்ல. வாழ்க்கை என்பது சரியான நேரத்தில் விடுவது. இன்னைக்கு நீங்க என்ன விட போறீங்க? நண்பர்களே, இன்னைக்கு நான் சொன்ன இந்த விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள் என்ற கருத்து உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விட வேண்டிய ஏதாவது ஒன்று நினைவுக்கு வந்திருந்தால், இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட மோட்டிவேஷனல் வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக கமெண்ட்ல எழுதுங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன விட முடிவு செய்திருக்கிறீர்கள்? உங்கள் ஒரு வார்த்தை வேற யாருக்காவது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வளரலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து உயரலாம். நினைவில் வைங்க, விடுவது இழப்பு இல்லை, அது ஒரு புதிய வாழ்க்கைக்கு கதவு திறப்பது. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.